அத்தியாயம் 52. ஒரே நொடியில் கட்டுங்கடங்காமல் சென்ற மனதை கஷ்டப்பட்டு அடக்கிய விக்கிராந்த். ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான ரெக்வெஸ்ட்னு கேட்க மாட்டியா பிரியா? என்றான் பிரியாவை சீண்டும் குரலில். அதற்குள் சற்று இயல்பாகி இருந்த பிரியா, கேட்டு தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? நீங்க சொன்னதை அப்படியே நான் செய்யணும்னு ஏதாவது இருக்கா என்ன? என்றாள் பார்வையை தொலைவில் எங்கேயோ பதித்தபடி. அவளின் இந்த மாற்றத்தையும் ரசித்த விக்கிராந்த், அதானே. அப்படி ஏதாவது கேட்கணும்னு ரூல்ஸ் இருக்கா என்ன? ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. நீ ஏன் என்னன்னு கேள்வி கேட்காமல் இருக்கிறது கூட எனக்கு வசதியாதான் இருக்கு என்றபடி அவளை மீண்டும் காதலுடன் ஊடுருவும் பார்வை பார்த்தான். அவனின் பார்வையின் ஊடுருவலினாலோ என்னவோ தன்னையும் அறியாமல் அவன் பக்கம் பார்வையை திருப்பிய பிரியா அவனின் கண்களில் அதில் இப்போதும் ஜொலித்த காதலில் மீண்டும் தடுமாறினாள். சட்டென பார்வையை வேறு பக்கம் திருப்பிய பிரியாவின் மூளை அமைதியாக இருக்காமல் பேருக்கேனும் கோபமாக ஏதாவது சொல்ல அவளை அறிவுறுத்தியது. அதை ஏற்றுக்கொண்டு கோபமாக பேச முயன்றவள் வாயிலிருந்து வார்த்தை எதுவுமே வெளிவரவில்லை. விக்கிராந்திற்கோ பிரியாவை பார்த்து பார்த்து தீரவில்லை. சாலையோரம் நிற்பதை மறந்து அவளையே ரசித்துக் கொண்டிருந்தான். திடீரென பக்கத்தில் எங்கேயோ சத்தமாக ஒலித்த பைக் ஹாரன் சத்தம் அவனை இயல்புக்கு கொண்டு வந்தது. பிரியாவோ அப்போதும் தூரத்தில் எதையோ பார்த்து மும்முரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். அதை கவனித்து அவன் உதட்டில் புன்னகை உதயமாக, போகலாம் பிரியா, வா என சொல்லிக்கொண்டே காரின் முன் இருக்கை கதவை அவளுக்காக திறந்து கொடுத்தான். எதிர்பார்த்தது போலவே பிரியாவின் முகத்தில் தயக்கம் தெரிந்தது. எதுவாக இருந்தாலும் அவளே சொல்லட்டும் என முடிவு செய்து விக்கிராந்த் அமைதியாக காத்திருந்தான். 1-2 வினாடிகள் திறந்திருந்த கதவை பார்த்த பிரியா பின் அதை அவளுக்காக திறந்து வைத்து நின்றிருந்த விக்கிராந்தை பார்த்தாள். அவன் எந்த அவசரமும் இல்லாது புன்னகை மின்ன அவளுக்காக நின்றிருந்தான். விக்கிராந்தின் இந்த செய்கை பிரியாவின் மனதை என்னவோ செய்தது. அவளுக்கு பொதுவாக ஆண்கள் மீது நல்ல அபிப்பிராயம் இல்லை. ஆனால் விக்கிராந்திடம் மட்டும் எதனாலோ எல்லாமே எளிதாக இருந்தது. விக்கிராந்தை தவிர வேறு யாராவது திருமணம் பற்றி பேசியிருந்தால் உடனடியாக அவன் யாராக இருந்தாலும் அவளின் வாழ்வில் இருந்து மொத்தமாக பிளாக் செய்திருப்பாள். இவனைப் போல கண்கள் மின்ன வேறு யாராவது பார்த்து கொண்டு நின்றிருந்தால் முகத்தில் அடித்தது போல ஏதாவது சொல்லி இருப்பாள். ஆனால் இவனிடம் விக்கிராந்த் எதை செய்தாலும் அவளுக்கு பிடித்திருந்தது. ஆனாலும் அதற்காக எப்போதுமே அவளுக்குள் இருக்கும் மன இறுக்கம் மீண்டும் தோன்ற பிரியா மெல்ல பார்வையை திருப்பி சாலையை பார்த்தாள். விக்கிராந்திற்கு அவள் பொருத்தமானவள் அல்ல. அவன் புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறான். அவனிடம் எதையாவது கோபமாக சொல்லி இந்த கல்யாண பேச்சை நிறுத்த வைக்க வேண்டும். அவன் பேசினால் இப்படி பார்த்தால் ரசிக்காமல் திட்ட வேண்டும் அல்லது கண்டு கொள்ளாமலாவது இருக்க வேண்டும். அதை பற்றி யோசித்துக் கொண்டே காரில் ஏறி அமர்ந்தாள் அவள். பிரியா அமர்ந்ததும் கார் கதவை மூடிவிட்டு உற்சாகத்துடனே டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை கிளப்பினான் விக்கிராந்த். ஸ்ட்ரிக்டான தன் மனக் கட்டுப்பாடுகளையும் மீறி அந்த 3/4 மணி நேர பயணத்தை பிரியா வெகுவாக ரசிக்கவே செய்தாள். கிளம்பும் முன் பார்த்த அந்த பார்வைக்கு பின் விக்கிராந்தும் அவளை சீண்டுவது போல் எதையும் செய்யவில்லை. பொதுவாக பேசியபடி அவனின் வேலையில் ஏற்பட்டிருந்த சுவாரசியமான நிகழ்ச்சிகளைப் பற்றி அவளிடம் சொல்லிக்கொண்டே காரை ஓட்டினான். பிரியா அவனின் பேச்சில் கலத்து கொண்டாள் என்றில்லை. ஆனால் வாயை மூடிக்கொண்டிரு என்று அவளால் சொல்ல முடியாத வண்ணம் அவனின் பேச்சு சுவாரசியமாகத்தான் இருந்தது. தர்மபிரகாஷ் கல்யாண மண்டபம் என்று பெரிதாக பெயர் பொறித்திருந்த அந்த கட்டிட வளாகத்தினுள் கார் நுழைந்தபோது அத்தனை சீக்கிரம் இந்த பயணம் முடிந்து விட்டதே என்று அவளுக்கு கொஞ்சம் வருத்தமாக கூட இருந்தது. அலைமோதிய கூட்டத்தின் நடுவே ஜான்வியை தேடி கண்டுபிடித்தான் விக்கிராந்த். பிரியா, உங்களைதான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டே இருக்கேன். பிரியாவின் கரங்களைப் பற்றி வெகுநாள் பழகிய தோழியை வரவேற்பது போல அன்புடன் வரவேற்றாள் ஜான்வி. பிரியா மெல்லிய தயக்கத்துடன் புன்னகையை பதிலாக தர, ஜான்வி அதை பற்றி அதிகமாக அலட்டிக் கொள்ளாது விக்கிராந்திடம், என்னோட காரை பத்திரமா வச்சிருக்கத்தானே விக்கி? அவர் நீ கேட்டதனால எதுவுமே சொல்லாமல் கொடுத்தார். மத்தபடி அவர் இருக்கும்போது என்னை கூட டிரைவ் செய்ய அலோ செய்ய மாட்டார் என்றாள். பத்திரமாயிருக்கு ஜானு. நாளைக்கு காலையிலே, இல்லை முடிஞ்சா இன்னைக்கு நைட்டே உன் காரை கொண்டு வந்து கொடுத்திடுறேன். எனக்கும் என் பார்ட்னர் ஸ்ப்ளெண்டர் இல்லாமல் ரொம்பவே கடியா இருக்கு என்றான் விக்கிராந்த். சொல்லுவடா சொல்லுவ. 7 லட்ச ரூபாய் காரும் அந்த ஓல்ட் மாடல் பைக்கும் உனக்கு ஒன்னா? ஓல்ட் இஸ் ஆல்வேஸ் கோல்ட் மேடம். சரி சரி, போதும் வாயை மூடு. போய் சரவணனுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டு செய். பை த வே, நம்ம டிஎம் ஜிபிஎம் எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம கம்பெனி வைஸ் பிரசிடென்ட் கிருஷ்ணகுமார் கூட வந்திருக்கார். ரூபினி ஃபேமிலிக்கு தெரிஞ்சவர் போல இருக்கு. சும்மா போற மாதிரி போய் கண்ணுல படுற பெரிய தலைங்க கிட்ட பேசிட்டு வா. லாஸ்ட் வீக் உன்னோட சின்சியரிட்டி கமிட்மெண்ட் பார்த்து எல்லோரும் அசந்து போயிருக்காங்க. போய் பேசு. சரி என்ற விக்கிராந்த் பிரியாவின் பக்கம் சந்தேகத்துடன் பார்த்து தயங்கி நின்றான். அதை கவனித்த ஜான்வி, பிரியாவை பத்தி கவலைப்படாதே. நான் அவங்க கூடவே தான் இருப்பேன்.
ரூபினி கிட்ட பேசினேன். ஷீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. பிரியாவோடவும் நான் அதே ராப்போ கிரியேட் செய்யணுமே என்றாள். ஓகே, என்ஜாய் என்றாலும் விக்கிராந்தின் கண்கள் கேள்வியுடன் பிரியாவிடம் சென்றது. அவனின் மனதில் இருக்கும் கேள்வி புரிந்து சரி என்பதாக அவள் தலை அசைக்கவும் விக்கிராந்தின் முகம் மலர்ந்தது. ஓகே பிரியா, ஃபோன் கையில இருக்குல. எப்போ எது வேணும்னாலும் எனக்கு உடனே ஃபோன் செய். நான் போய் ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு வரேன் என்றான் விக்கிராந்த். பிரியா இப்போதும் சரி என்பது போல் தலை அசைக்கவும் விக்கிராந்த் நடந்து சென்று கூட்டத்தினுள் மறைந்தான். அடுத்த சில நொடிகளில் ஜான்வியின் கைபேசி அலறியது. அழைப்பது விக்கிராந்த் என்பதை உணர்ந்து ஆச்சரியப்பட்ட போதும் அவன் தன்னிடம் எதையோ தனியாக சொல்ல விரும்புகிறான் என்பதை புரிந்து கொண்டவளாக போனை எடுத்து ஹலோ சொல்லு என பொதுப்படையாக சொன்னாள் ஜான்வி. ஜானு, இப்படியே பேர் சொல்லாமல் பேசு. நான் பேசுறது பிரியாக்கு தெரிய வேண்டாம் என்றான் விக்கிராந்த். புரியுது, என்னன்னு சொல்லு. பிரியா ரொம்ப சென்சிட்டிவ் டைப் ஜானு. ரிசர்வ்டும் கூட. சோ புரியுது. தேவை இல்லாததை எல்லாம் கட் செய்திடுறேன் என்றாள் ஜான்வி. ஓகே கூல், தேங்க்ஸ் ஜானு. போனை மீண்டும் கைப்பையினுள் வைத்துவிட்டு பிரியாவை பார்த்த ஜான்வியின் முகத்தில் முன்பை விட நட்புணர்ச்சி அதிகமாகி இருந்தது.